நேற்று ராமேஸ்வரத்திலிருந்து 500க்கும் மேற்பட்ட படகுகள் வந்து மீன் பிடிக்க கடலுக்கு போச்சு. 2 போட்டு இன்னைக்கு 21 மீனவர்கள் பிடிச்சிருக்காங்க. இது மாதிரி தொடர்ந்து ஆயிரக்கணக்கான மீனவர்கள் வந்து 1 மாதம் 2 மாதத்தில் பிடிச்சிட்டாங்க. இது இங்கேருந்து ராமேஸ்வரத்துலேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் தொடர்கதையாக நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் இங்கேனா மறுநாள் நாகப்பட்டினமாக இருக்கும், கோட்டைப்பட்டினமாக இருக்கும், ஜெயதாப்பட்டினமாக இருக்கும். இப்படி வந்து கடலோர மாவட்டங்களில் வந்து பெரிய அச்சுறுத்தல் வந்து இலங்கை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. அதுவும் தேர்தல் வருகின்ற நேரத்தில் இப்படி ஒரு வன்மையான செயல் நடப்பதை வந்து மத்திய அரசு வேடிக்கை பார்க்கக்கூடாது. இது நல்லதா இல்லைன்னு நினைக்கிறேன்.